சிம்ரன் கண்ணா, சாப்பிட்டு வந்த பிறகுதான் தெரியுது. பேசாம நம்ம ஊருக்கே போயிருவோம் கண்ணா. இங்க இருக்க முடியாது நம்மளால. கிறிஸ்மஸ் வேற வருது, நியூ இயர் வருது. நம்ம ஊருக்கு போக வேண்டாமா? மம்மி, என்ன மம்மி மாத்தி மாத்தி பேசுறீங்க? இங்கே இருப்புன்னு சொன்னீங்கல்ல, ஏன் இப்ப மாத்தி சொல்றீங்க? நாளை வரமாட்டேன், நீங்க வேணா போங்க. என்ன கண்ணா இது, வர வர ரொம்ப அடம் பிடிக்க. மம்மி சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேக்க. மம்மி ப்ளீஸ், இங்கே இருக்கலாம் மம்மி. எதுக்கு எடுத்தாலும் உடனே அழ ஆரம்பிச்சிடுற. சாணி அக்கா, சொல்லாம கொள்ளாம 2 பேரும் ஊரை விட்டு கிளம்பிடலான்னு பாத்தீங்கல்ல. லட்சுமி கண்ணா, வீட்டை விட்டு போயிருன்னு மாலை மாமியார் எங்களை விரட்டி விட்டாங்க. பிறகு நாங்கள் வந்து தானே ஆகணும். வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? ஏக்கா, அவங்க சொன்னா என்ன? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தானே? இல்லை கண்ணா, உங்கள் வீட்டில் ஏற்கனவே 2 பிள்ளைங்க, உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் மாமனார் நிறைய பேர் கிடைக்கீங்க. நான் வந்து எப்படி கண்ணா இருக்க முடியும்? அப்போ எங்கள் வீட்டுக்கு வர வேண்டியதானே டீ? எங்கள் வீட்டுக்கு வர வேண்டியதானே? நானும் என் மவளும் மட்டும்தானே இருக்கோம், வந்திருக்கலாம்ல. இல்லை இழிச்ச கண்ணா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்கள் யாருக்கும் மரமாக இருக்க விரும்பலை. நாங்கள் ஊருக்கே போகிறோம். மம்மி ப்ளீஸ் மம்மி. சிம்ரன் கண்ணா, என்ன இது? மம்மி கோவத்தை நீ பார்த்தது இல்லைல்ல? ரொம்ப அடம் பிடிச்சினா அடி வெளுத்துருவேன். ஏக்கா எதுக்குக்கா சிம்ரன் அள வைக்கீங்க? நீங்கள் எங்கள் வீட்டில எல்லாம் தங்கலைன்னா பரவாயில்ல, இங்கேயே வேற ஏதாட்டும் ஒரு வீட்லயாவது தங்கலாம்ல. நெட்டக்கண்ணா, எனக்கும் வீடு இருக்கு கண்ணா. மும்பையில் பெரிய வீடு இருக்கு, கார் இருக்கு, கடை இருக்கு, எல்லாமே இருக்கு கண்ணா. ஏமா அங்கே எது வேணாலும் இருக்கட்டுமா? இங்கே கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட இருந்துட்டு போங்க. ரொம்ப தொல்லை பண்ணுறீங்களே. சரி, இப்போ என்ன செய்யணும் நான்? ஏக்கா, உங்க கூட கொஞ்ச நாள் பழகுனாலும் நல்லா பழகிட்டோம்க்கா. தாயா பிள்ளையா இருந்துட்டோம். உங்களெல்லாம் விட மனசு இல்லை. எங்கள் கூட இருங்கக்கா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு. இருக்கேங்கண்ணா, ஆனால் நான் யார் வீட்லேயும் வந்து இருக்க மாட்டேன். சரி, அப்படின்னா இங்கேயே ஒரு வீட்டை பார்த்துருவோம். வீடெல்லாம் உடனே கிடைக்காது கண்ணா. இந்த மரத்தடியிலே ஒரு டென்ட் போட்டு இருக்கோம். வீடு கிடைச்ச பிறகு போகிறோம். நல்ல வேலைப்பா, இருக்கேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம் டெண்டை போடுங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ். நைட்டு லைட்டெல்லாம் கட்டி நல்ல அலங்காரம் பண்ணிடலாம். சரி இழிச்ச கண்ணா, லட்சுமி கண்ணா, நெட்ட கண்ணா, நீங்களாம் இவ்வளோ தூரம் சொல்லும் போது நான் இங்கேயே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். டென்ட் போடுற வேலையை பார்ப்போமா? முதல்ல டாக்டர்கிட்ட போய் இந்த சிம்ரன் பிள்ளைக்கு பல்லெல்லாம் கட்டி விடணும். பாவம் 4 பல்லு தான் இருக்குது. வீட்டில் கூட்டம் குறைஞ்சோன்னா மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சிட்டு இப்போதான் நான் நிம்மதியாக உட்காந்து டிவி பார்க்க முடியும். இந்த அத்தை கிழவிக்கு எவ்வளோ திமிரு. சொல்ல சொல்ல கேட்காம சிம்ரனே அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களே. இப்படி பாவம், அவங்க எங்கே போனாங்களோ தெரியலையே. எத்தே, நீங்கள் பண்ணது உங்களுக்கே நியாயமா இருக்காத்தே? என்னடி ஒத்த ரோசா, காப்பி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? காப்பி எங்க? காப்பி ஒன்று தான் கேடு. அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு விரட்டிட்டு உங்களுக்கு காப்பி கேட்கோ? என்னவோ உங்கள் அம்மாவையும் தங்கச்சியை வீட்டை விட்டு விரட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எங்கேயோ இருந்து வந்தவளுக்கு தானே, நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன். நானே விரட்டிட்டேன். உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? எங்கேயோ இருந்து வந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை மாதிரி கிடையாது. அவளுகளுக்கு சப்போர்ட் அடிச்சுட்டு கிடைக்கியே. வீட்டில் சோறு பொங்க ஏதாட்டும் ஒரு பொருளை மிச்சம் வைக்காளுகளா? அரிசி பருப்பு சீனி எல்லாத்தையும் தின்னுறாளுங்க. வீட்டில் ஒன்றுமே இல்லை. என் மவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்க இவளுக்கு தின்னுட்டு போகவா? அவங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மளிகை ஜாமான் பூரா அவங்க தான் வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து எடுத்து திங்கமேனு அவங்களே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா அது? என் வீட்டில் வந்து அவள் என்னத்துக்கிட்டி வாங்கி போடணும்? அவள் வீட்டில் போய் வாங்கி திங்க சொல்லு. இந்த கிளவிட்ட பேசவே முடியாது. பேசாம நம்ம போய் வேலையை பார்ப்போம். என்ன லட்சுமி அக்கா ஃபோன் அடிக்காக? என்னன்னு கேட்போம். ஹலோ லட்சுமி அக்கா, சொல்லுங்க. அப்படியா? ஐ சரி சரி, மரத்தடிக்கிட்டேயா? இந்த உடனே வரேன். உடனே கூட்டம் போட ஆரம்பிச்சிருவாளுங்க. இவளுக்கு கூட்டத்தில் ஒரு நாளைக்கு ஏதாட்டும் ஒன்று பண்ணியே ஆகணும். எத்தே, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சோறு பொங்குற நேரத்துக்கு எங்கடி வெளியே போற? எனக்கு சோறு வேணும், சீக்கிரம் போய் பொங்கு. எத்தே, மீன் வாங்கி வச்சிருக்கேன் தே. நல்ல மீனை பொரிச்சு மீன் குழம்பு வச்சு சோறு பொங்கி. ஆஹா, மீன் குழம்பா வைக்க போற? சீக்கிரம் வை வை, நல்லா சாப்பிடுவோம். நான் வைக்கலத்தே, மீனெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க நல்ல மீனெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி குழம்பு வச்சு பொரிச்சு சோறு பொங்கி வச்சிருங்க. நான் வந்து சாப்பிட்றேன். நான் போயிட்டு வரேன்னு. நம்ம நல்ல சோறு பொங்கி கொடுக்கணுமா? இவங்க நல்லா டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிடுவாங்களாம். ஏமா நெட்டச்சி, மேலே ஏறி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? மண்புழு மாதிரி ஊந்துக்கிட்டு இருக்க. இழிச்சக்கா, கயிறு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏமா கீழே விழுந்து தொலைச்சிடாத தாயே, நல்லா பிடிச்சிக்கோ. ஆட்டும் ஆட்டும். சிம்ரன், சானியாக்கா, மாலாக்கா, நாங்கள் ஊரை விட்டு போகல, இங்கே தான் இருக்க போகிறோம். ஃபோனில் லட்சுமி அக்கா சொன்னாங்க. கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உடனே ஓடி வந்துட்டேன். மாலாக்கண்ணா, ஊரை விட்டு போயிடலான்னு தான் பார்த்தேன். என் மாவா தான் அழுது அடம் பிடிக்கா. சரி, அவளுக்காக கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சானியாக்கா, இங்கேயே இருங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கினா கேட்க மாட்டேக்காகடி. இங்கேயே டென்ட் போட்டு இருக்க போகிறேங்காக. வேண்டாம் இழிச்சக்கண்ணா, நாங்கள் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டோம். சரிக்கா, நீங்கள் இங்கே இருக்கேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இங்கே இருங்க. சரி, இருட்ட போது சீக்கிரம் டென்ட்டை போட்டு முடிங்க. மம்மி பசிக்கு சோறு வேணும். ஆமாம் ஆமாம், மேலே ஏறி தொங்கி எனக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு. எனக்கும் சோறு வேணும். எல்லாருக்கும் நான் சாப்பாடு செஞ்சுட்டா சேர்த்து? வேண்டாம் லட்சுமி கண்ணா, இவ்வளோ நேரம் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் யாரும் கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டாம். ஹோட்டலில் வாங்கி தரேன். ஹோட்டல் சாப்பாடு சூப்பராக இருக்கும். எனக்கு பிரியாணி வேணும். எனக்கு புரோட்டா. எனக்கு கடையில் இருக்கிற எல்லா சாப்பாடும் வேணும். வாங்கிடுவோம் கண்ணா, எல்லாத்தையும் வாங்கிடுவோம்.
வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க. ஏக்கா நாங்க பண்ணலக்கா, மாலா நெட்டச்சி உங்க மகன் 3 பேர் சேர்ந்து தான் பண்ணிட்டு கிடந்தாளுங்க. ரொம்ப அழகா இருக்கு, எங்க வீட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாக்கா, பிள்ளைகள் அசத்திட்டாளுகள்ல. நீங்க எல்லாரும் எங்க மேல பாசம் வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு கண்ணு கலங்குதுமா. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. ஒன்றும் செய்ய வேண்டாம் சானியாக்கா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். சரி கண்ணா, எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு சர்ச்சுக்கு போகும்ல, என் கூட வந்துருங்க. ஆட்டும்க்கா, நாங்க வாரோம். சரிம்மா, என் மாவா வீட்டில் தனியா இருப்பா, நான் போயிட்டு வரேன்னு. லட்சுமி, நான் போயிட்டு வரட்டா? சரிக்கா, போயிட்டு வாங்க. என் வீடு இந்த பின்னாடி தானே இருக்கு, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். ஆட்டுமா, நான் கிளம்புறேன்.